இது நம்ம கடையில் பேக் பண்ணுற மாவு, நம்ம அரைச்சி பேக் பண்ணுற மாவு. இதில் வந்து அரிசி, உளுந்து, வெந்தயம் இதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இதில் இட்லி ஊற்றி காட்டுற பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்க, இதில் உப்பை தவிர்த்து வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். இதில் நம்ம 1 கிலோ மாவு, இது 1 கிலோ மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி, உப்பு கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி. மாவு பாருங்க இப்படி புசு புசு புசுன்னு இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம மாவு எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் அந்த இட்லியும் தோசையும் எப்படி வரும்ன்ட்டு. ரொம்ப அடிச்சுலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அதான் லேசாக அந்த உப்பு மட்டும் மிக்ஸ் ஆனால் போதும் நமக்கு. பாருங்க, இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். தண்ணி வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்க. நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க இட்லி பாத்திரத்தில், அதுக்கும் கீழே தான் வைக்கணும் நம்ம தண்ணி. ஏன்னா இன்னொன்று வந்து குட்டி பாத்திரமாக யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே மடு பாத்திரம் வச்சுக்கலாம். குட்டியோண்டு இட்லி பாத்திரமா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குட்டியா ஆவியில் வேகிறது தான் இட்லி. நம்ம குட்டி பாத்திரமா வைக்கும் போது குட்டியா ரொம்ப கிட்ட இருக்கு இட்லி தட்டு. அந்த ஆவி போய் சரியா சேராம நம்ம இட்லி வந்து அடைஞ்சு வரும். எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பாத்திரமா வாங்கிக்கோங்க. அதுல வந்து 2 தட்டு 3 தட்டு அதுக்கு மேல வாங்கினீங்களா, அதுவும் அந்த மாதிரி தான் ஆகும். 2 தட்டு 3 தட்டுக்கு மேல பெருசா வாங்கிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இட்லி ஊத்திக்கலாம். எப்பவுமே தட்டை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊத்துங்க. ஏன்னா நம்ம கையில வச்சு ஊத்தி அதுக்கப்புறம் உள்ள வச்சுன்னு வைங்களேன், கீழே மேல சிந்தும், ஷேக் ஆகும். அப்புறம் இட்லி வந்து உள்ளேயே தோசையா மாறிடும். நம்ம இப்படி வச்சு ஊத்தணும்னு வச்சிங்களேன், அழகா வரும் உங்களுக்கு. ஷேப்பே இட்லி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அடுத்த தட்டு வைக்கும் போது இந்த 2 இட்லிக்கு நடுவுல இந்த குழி வரணும். 2 இட்லிக்கு நடுவுல இந்த குழி வர மாதிரி வச்சுமா அந்த ஆவி தண்ணி வந்து இட்லியில படாம கீழே அந்த சந்து இருக்கிற இடத்துல பட்டுரும். அழகா போயிடும். நம்மளுக்கு இட்லியும் ஒரு சேதாரமும் இல்லாம சூப்பரா வரும். இட்லி வெந்துட்டு இருக்கோம், எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி புசு புசு புசுன்னு மேல வெந்து வந்துருச்சு பாருங்க. ஒரு இட்லியும் இவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. நான் எடுத்துக்கலாம், 6 பேரை எடுத்து காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க இட்லி. சூப்பரா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே இருக்கு பாருங்க.